கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த 93ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 வசனங்கள் கொண்டதான ஒரு சிறிய சங்கீதமாய் இருந்தாலும் தேவ ராஜ்யத்தின் மகிமையும் மேன்மையும் எடுத்துரைக்கிறதான சங்கீத பகுதியாக இருக்கிறது. தேவ ராஜ்யம் மனுஷர் மத்தியிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய கிருபையினால் இந்த உலகத்தை அவர் ஆளுகை செய்கிறார். தம்முடைய கிருபை நிமித்தம் தேவன் தம்முடைய சபையை பாதுகாத்து பராமரிக்கிறார். தேவ ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணும் அதிகாரம் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்துதான் இந்த வேத பகுதியினுடைய வாயிலாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டதான வசனம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிப்போம். கர்த்தாவே பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரம். ஹல்லேலூயா. ஆலயத்தினுடைய அழகு என்னவென்று பார்க்கும்போது பரிசுத்தம் தான் ஆலயத்தினுடைய அழகாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தினுடைய அலங்காரம் அல்லது அழகு என்னவென்று பார்க்கும்போது பரிசுத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 விதமானதான ஆலயத்தை நாம் பார்க்கலாம். எழுத்தின்படியாக இருக்கிற ஆலயம், ஆவியின்படி இருக்கிற ஆலயம். ஹல்லேலூயா. எழுத்தின்படியாக சொல்லப்பட்ட ஒரு ஆலயம் உண்டு, ஆவியின்படி சொல்லப்பட்டதான ஒரு ஆலயமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மத்தியிலே பரிசுத்த ஸ்தலத்தை அவர் ஸ்தாபிக்க விரும்பின தேவனாக இருக்கிறார். அதாவது யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் வாயிலாக தேவாதி தேவன் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்கினார் என்று பார்க்கிறோம். தம்முடைய வேதத்தை இஸ்ரவேல் ஜனங்களுடைய மத்தியிலே ஸ்தாபித்த தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தையும் அவர்களுடைய நடுவிலே அவர் ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக என்று பார்க்கிறோம். ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை அவர்களுக்கு உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். நான் உங்கள் ஆத்துமாக்களை அரோஷிப்பதில்லை. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை தம்முடைய ஜனங்களுடைய நடுவிலே ஸ்தாபித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ ஆலயத்தினுடைய பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அவர்கள் ஆங்காங்கே செல்லும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை வடிவமைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி ஏலியின் நாட்களிலே, அதாவது ஏலிக்கு மகன் பெனகாசினுடைய மகன் இக்கபோத் பிறந்த நாட்களிலே அவன் பிறந்ததான நாட்களிலே பார்க்கும் பொழுது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது என்றும் தன்னுடையதான மாமனும் கணவனும் இறந்து போனது நிமித்தமாக மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று தன்னுடைய குமாரனுக்கு இக்கபோத் என்ற பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. வாசஸ்தலத்தின் மீது கர்த்தருடைய மகிமை தங்கி இருந்தது என்று யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம்
வாசிக்கிறோம் என்று பார்க்கிறோம். மகிமை மேலே தோன்றும் பொழுது, அவர்கள் நடுவிலே தோன்றும் பொழுது அந்த இடம் அவர்களோடு கூட அந்த மகிமையை பிரசன்னராய் அவர் கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மகிமை விலகி போயிற்று. விலகி போயிருக்கிறதான சூழ்நிலையிலே ராஜாக்கள் ஏற்பட்டார்கள். ஏற்பட்ட வேளையிலும் தாவீதினுடைய ராஜாவினுடைய நாட்களிலே தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கொண்டு வந்து தாவீதின் நகரத்திலே வைத்தார்கள். தாவீதிற்கு ஒரு எண்ணம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரை நடுவிலே இருப்பதினாலே அவர் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு மன விருப்பம் இருந்தது. தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய குமாரர்களிலே ஒருவனை சிங்காசனத்தின் மேல் வைப்பேன், அவன் நிமித்தமாக என்னுடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் நிமித்தமாக தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள் என்று பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடு, நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்கதான நிலையான ஸ்தானமாகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு சபை முழுவதுமாய் இருக்கும் பொழுது சாலமோனுடைய ஜெபத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே உமக்கென்று உமது மகிமைக்கென்று ஒரு ஸ்தலத்தை உமக்கு உண்டாக்கினேன் என்று. இந்த ஸ்தலத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு உம்முடைய கண்கள் திறவேந்தர்களும் உம்முடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பலியிடும்படி சாலமோன் கட்டின ஆலயத்தை அவர் தெரிந்து கொண்டார். அந்த ஆலயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார், அதை தெரிந்து கொண்டார். அவருடைய இருதயம் கண்களும் எந்த நாளிலும் ஆலயத்தின் மீது வைக்கப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். கல்தேயர்கள் வடதிசையிலிருந்து எழும்பி தீங்கு எருசலேமின் மீது வந்தபோது, அதாவது யூத ராஜாக்கள் ஆகிய யோயாக்கீன் காலத்திலும் சிதேக்கியா ராஜாவினுடைய நாட்களிலே கல்தேயனாகிய பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஆலயத்தினுடைய பணிமுட்டுகளையும் ஆலயத்தின் உடைமைகள் நகரத்தை அவர் சுட்டெரித்து எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். ஜனங்களையும் அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 3 ராஜாக்களுடைய நாட்களிலே பகுதி பகுதியாக கொண்டு போகப்பட்டார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தினார்கள். எருசலேம் அலங்கத்தை இடித்து மாளிகை எல்லாம் அக்னியினாலே சுட்டெரித்து திவ்யமான பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு அழித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சர் பாபிலோனிய ராஜாவுக்கு பிற்பாடாக பெல்ஷாத்சார் என்கிற ராஜா ஏற்பட்டார் என்று பார்க்கிறோம். அவருடைய நாட்களிலே ராஜ்யங்கள் பிளவுபட்டது நிமித்தமாக மேத்திய ராஜ்யமாகவும் பெர்சிய ராஜ்யமாகவும் இருந்தது. மேத்திய ராஜாவுக்கு தரியுனுடைய நாட்களிலும் பெர்சிய ராஜாவுக்கு கோரேசினுடைய நாட்களிலும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாபிலோனிலே அவர்கள் அனுபவித்ததான நிந்தைகள், பாபிலோனியத்தின் அடிமைத்தனங்கள், இந்த பாழ்கழிப்புகள் எல்லாம் எப்பொழுது தீரும் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக உரைத்ததான வாக்கின்படி 70 ஆண்டுகள் கடந்து சென்றது என்று பார்க்கிறோம். இந்த 70 ஆண்டுகளுக்கு பின்பாக பெர்சியா ராஜாவுடைய கோரேசினுடைய ஆவியை கர்த்தர் எழுப்பினதினாலே அவர்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆலயத்தை கட்டும்படியான ஒரு வாக்கியமும் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அசதஸ்தா ராஜாவுடைய நாட்களிலே எரேமியாவின் மூலமாக 52 நாட்களுக்குள்ளே எருசலேமினுடைய அலங்கம் கட்டப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசியுடைய நாட்களிலும் சகரியா தீர்க்கதரிசியின் நாட்களிலே பார்க்கும்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவினுடையதான அறிவுரையின் வழியாக சேத்தியின் குமாரனாகிய செருபாபேலுடைய தலைமையிலே பார்க்கும்போது மீண்டும் தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் தினம் கொண்டு நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடாக பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்ந்த நாட்களிலும் தேவாலயம் இருந்தது. தீத்துராயினாலே அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டு போனது என்று பார்க்கிறோம். இதுதான் எழுத்தின்படியான ஒரு ஆலயம். இப்படி மகிமை உள்ளதான ஆலயத்திலே கர்த்தர் வாசம் செய்கிறார். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மனுபுத்திரர்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் காலையிலே ஆயத்தமாகி தேவ சமூகத்திற்கு நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்றால் அவரை பணிந்து கொள்வதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, அவரை துதிக்கும்படியாகத்தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். அதற்காகத்தான் எழுத்தின்படியான ஆலயம் நமக்கு உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் ஆலயத்தினுடைய அலங்காரம் பரிசுத்தமாக இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். 106ஆம் சங்கீதம் 47ஆம் வசனத்திலே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி துதிக்கிறதினாலே மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிடத்திலிருந்து சேர்த்துக் கொள்ளும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாகத்தான் நாம் ஆலயத்திற்குள் வந்திருக்கிறோம். 5ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே நானும் உமது மிகுந்த கிருபையினாலே ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக உம்மை பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அவரை துதிப்பதற்காகவும் பணிந்து கொள்வதற்காகவும் தொழுது கொள்வதற்காகத்தான் நாம் சபைக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருக்கு ஆராதனை செய்யும்படியாகத்தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். நம்மையும் தேவனாகிய கர்த்தர் விடுவித்தார் என்று பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்தில் இருந்ததான நம்மை விடுதலையாக்கினவர் எதற்காக என்று பார்க்கும் பொழுது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை பணிந்து கொண்டு தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆவியின்படியாக இருக்கிற ஆலயத்தை நாம் பார்க்க போகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரையும் அவர் புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் இருக்கிறதான தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டதான புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம் நாம். ஹல்லேலூயா. ஞானஸ்தானம், உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். அந்த புதிய மனுஷனை மெய்யான ஒரு நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறதான புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொண்டபடியினாலே பழையவைகள் எல்லாம் கடந்து போயின என்று பார்க்கிறோம். எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எப்படி தேவனாகிய கர்த்தர் தமது சபையை பரிசுத்தமாக மகிமையுள்ள சபையாக உருவாக்குகிறார் என்று பார்க்கும்போது எபேசியர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களிலே பார்க்கும்போது திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரைகள் முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். ஹல்லேலூயா. திருவசனத்தை கொண்டு அவருடைய வார்த்தையினாலும் தண்ணீர் மூழ்கினாலும் நம்மை சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் பரிசுத்தமாய் இருக்கிறது. அவருடைய வசனம் சமூலம் சத்தியமாய் இருக்கிறது. உமது வார்த்தையினாலே அவர்களை பரிசுத்தமாக்குவீராக வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் மூழ்கினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் என்பது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இருக்கவில்லை, நன்மனசாட்சியின் உடன்படிக்கையாகும் பரிசுத்தாவின் புதிதாகிறதுனாலும் நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆக தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள்
நாம் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று பார்க்கிறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் இந்த உலக வேஷம் கடந்து போகிறதாக இருக்கிறது. ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை எது, தேவனுக்கு பிரியம் எது என்பதை உங்கள் மனம் பகுத்தறியத்தக்கதாக புதிதாகுங்கள் என்று பார்க்கிறோம். மறுரூபமாகுங்கள், உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுவே நாம் செய்கிறதான ஒரு புத்தி உள்ள ஆராதனை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்மை நாமே அவரிடத்திலே அர்ப்பணித்து நாம் ஆராதிக்க வேண்டும். முழு மனதோடு தேவ பிள்ளைகள் அவரை தொழுது கொள்ளும் பொழுது கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் நிருபத்திலே நாம் எப்படி ஆலயமாக இருக்கிறோம் என்று பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதினாலே தேவன் கொடுத்ததான விசேஷித்த ஆவியின் அபிஷேகத்தினாலே அவர் நமக்குள்ளே ஆவியானவர் வாசம் செய்வதனாலே நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுத்தின் வழியாக பார்க்கும் பொழுது நாம் உட்கார்ந்து இருப்பது ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறது, ஒரு இடத்தை குறிக்கிறது. இந்த இடத்திற்கு எப்பொழுது ஆலயம் என்று பார்க்கும்போது கர்த்தர் வாசம் செய்வதனாலே ஆலயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அது போலவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக வைத்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருப்பதினாலே நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றது, உங்களில் தங்கி இருக்கிறதுமான பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நாம் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. ஏனென்று பார்க்கும்போது தேவன் நம்மை தேவனாலே பிறந்தவர்கள், தேவனாலே பிறந்தது. தேவன் நமக்குள்ளே மகிமையின் ஆவியானவராய் தங்கியிருந்து வாசம் செய்வதனாலே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான ஒரு மகிமை உள்ளதான ஒரு சபையாக நம்மை உருவாக்குவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகள் நம்மை எதற்காக கர்த்தர் அழைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திலே நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது 4ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் 7வது வசனத்திலே பார்க்கும்போது உங்களை தேவன் பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தத்திற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எனக்கேற்ற பரிசுத்தவான மனுஷற்று மனுஷரை பார்க்கும்போது பரிசுத்தவானாக கருதப்படுவதுண்டு. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எதற்கு என்று பார்க்கும்போது தேவ பிள்ளைகள் அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நாம் நிறைவேற்ற வேண்டும். பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சித்தம் என்று சொன்னால் விருப்பமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள் நம்மை உண்டாக்கின தேவன்
அவர் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி நாம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வது என்று பார்க்கும் பொழுதுதான் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். எப்பொழுது இந்த பரிசுத்தம் உனக்குள்ளே வருகிறது என்று பார்க்கும்போது நீ கர்த்தருடையவன் என்கிறதான சிந்தை இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார் என்கிறதான சிந்தை இருக்கும் பொழுது ஒரு பாவத்தையும் நம்மால் செய்ய முடியாது. ஏனென்றால் நான் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை என்கிறதான நினைவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் நாம் ஆண்டு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மீது, மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது, அவர் மீது மாளிகை முழுவதுமாய் இசைக்கப்பட்டு அவருடைய ஆவியினாலே பரிசுத்த ஆலயமாக நம்மை எழுப்புகிறார் என்று எபேசியர் நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் நம்மை கூட்டி கட்டி கொண்டு வருகிறார் என்று 1 பேதுரு நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆவி, ஆத்மா, சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் நாம் ஆண்டு கொள்ள வேண்டுமானால் பரிசுத்தம் நமக்கு தேவை. நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தம் தேவை, நம்முடைய ஆவியிலே பரிசுத்தம் தேவை, நம்முடைய ஆத்மாவிலே பரிசுத்தம் தேவை. 1 கொரிந்தியர் நிருபத்திலே 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலும், யாக்கோபுக்கு எழுதிய நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போது உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று பார்க்கிறோம். இருதயம் என்று சொன்னால் ஆத்துமா. ஆத்துமா விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்துமை ஈடேறதான் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஆக தேவ பிள்ளைகள் நம்முடைய ஆத்துமா பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசிகளும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்று பார்க்கிறோம். இங்கு மாம்சம் என்று சொன்னால் சரீரத்தை குறிக்கிறது. ஆவியிலும் இருக்கிறதான எல்லா அசுசிகளும் தேவ பிள்ளைகள் நாம் நன்கு அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக நம்முடைய சரீரம் தான் அசுசிப்படுகிறது. இரண்டாவதாக நம்முடைய ஆவி அசுத்தப்படுகிறது. மூன்றாவதாக நம்முடைய ஆத்மா அசுத்தப்படுகிறது. அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்திலே நாம் இருந்தாலும் எனக்கேற்ற பரிசுத்தவான நீ இருக்கும்படிக்குத்தான் மற்ற ஜனங்களை விட்டு உன்னை பிரித்து வைக்கிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்திலே நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியின்படி இருக்கிறதான ஆலயத்திலே தேவனாகிய கர்த்தர் எந்த நாளிலும் வாசம் செய்வாராக. ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தர் வரும் பொழுது குற்றமற்றதாகவும் மாசற்றதாகவும் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். ஆக தேவ பிள்ளைகள் ஆலயத்தினுடைய அலங்காரம் என்னவென்று பார்த்தால் பரிசுத்தம். பரிசுத்த ஆலயத்தினுடைய அலங்காரமாய் இருக்கிறது. ஆலயத்தினுடைய அழகே பரிசுத்தம். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அநேகரை எளிதாக ஆத்மாதயம் செய்யலாம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நம்முடைய மனதிலே, நம்முடைய நினைவிலே நாம் வைத்துக் கொண்டு அதற்கேற்ற மனமாக கிரியை நடப்பிக்கும் பொழுது கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். கர்த்தரை வேத பகுதி கொடுத்தவுடன் நாம் கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம்.